சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேஷம் ராசிக்கு ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு பொது பலன் தான் இது. கோச்சாரத்துல என்ன நடக்குது அப்படின்னாக்க, கோச்சாரத்துல சனி 12ல இருக்கிறாரு, விரைய சனி. அதே போல குரு பகவான் பொறுத்தவரையில ஜூன் மாதத்துல மிதுனத்துல குரு இருப்பாரு. இந்த குரு 3ஆம் இடத்துல, சூரியன் முதல் 15 நாள் 2ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. சோ அந்த நிலைமையிலையும் ஒரே ஒரு பாசிட்டிவ், மறைவு ஸ்தானத்துல இருந்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்க ராசியிலேயே சுக்கிரன் வர்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா புதிய உறவுகள் வரும். புதிய உறவால் மகிழ்ச்சி. யாருக்கு அப்படின்னாக, இப்போ திருமணம் ஆகாம நீண்ட நாளா இருக்கீங்க அல்லது மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன்கள் வரும். திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட நாளா முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நல்ல செய்தி வரும். அல்லது சில பேருக்கு புத்திர பாக்கியமே கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைச்சி ஒரு புதிய வரவு வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சோ மொத்தத்துல ஒரு புதிய உறவு வரும். அந்த வகையில உங்களுக்கு ஒரு நண்பர்கள் கூட அறிமுகமாகலாம், புதிய நண்பர் அறிமுகமாகலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த விரயஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால ஒரு வகையில பாத்தீங்கன்னாக்க சுப விரயங்களையும் ஏற்படுத்தும். அதாவது திருமணம் ஆகலாம், திருமணம் ஆகிறது, வீடு வாகனம் சம்பந்தமான கடன் பட்டு அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் கூட இந்த மாதத்திலேயே உங்களுக்கு உண்டு. ஏன்னா சுக்கிரன் தன் வீட்டையே பாக்குறதுனால கண்டிப்பா அந்த சுக்கிரன் காரகத்துவங்களாக வரக்கூடிய வீடு வாகனம், எதிர்ப்பாளினுடைய நட்பு அல்லது உறவு போன்றவையெல்லாம் இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்கும். ஒன்னே ஒன்றுனாக விரயங்கள் ஆகும். அது அசுப விரயங்களை தவிர்க்கணும்னா நீங்க சுப விரயம் கொஞ்சம் பண்ணணும். அதாவது இந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தொழில் வேலையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, வேலையில இருப்பவர்களுக்கு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 11ஆம் பாவகத்துல ராகு பகவான், அதே போல 5ஆம் இடத்துல கேது பகவான். இந்த அமைப்பின் படி பாத்தீங்கன்னாக்க வேலையில ஒரு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வோட வேற ஒரு இடத்துக்கு நீங்க மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க முயற்சியை செய்ய வைக்காது. குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது இருக்கிற இடத்த கெடுக்கும். அந்த வகையில உங்களை முயற்சி செய்ய வைக்காது அல்லது முயற்சி செய்தும் பலன் அளிக்காம இருக்கும். அப்ப தொடர் முயற்சிகளை செய்யுங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முயற்சிக்கேற்ற பலன்களை நீங்க அறுவடை செய்யலாம். வேலை விஷயமா சொல்றேன். அதாவது நீங்க புதிய வாய்ப்பு தேடுறீங்கனாக்க அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளால வாய்ப்பு கிடைக்கும். இருக்கிற இடத்துலயே கூட பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம். ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வுக்கான செய்திகள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு இந்த சிறு தூர பயணம் போயிட்டு வர மாதிரி எல்லாம் இருக்கும். அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னாக்க தேவையில்லாத அலைச்சல் பயணங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைய தலைமுறையாக இருந்தாலும் உடல் நலத்துல அக்கறையோட கவனம் செலுத்திக்கணும். உணவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்கன்னாக்க பணம் கொடுத்தல் வாங்கல கவனமா இருக்கணும். அதாவது நீங்க யாருக்கிட்டையாவது இந்த நேரத்துல கொடுத்தீங்கன்னா கூட அதை வாங்க முடியாத மாதிரியான சில சிக்கல்கள் ஏற்படும். அப்போ வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா சூரியன் முதல் 15 நாள் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுக்கறதுல ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்காம இருக்கிறது நல்லது. விரயங்கள் ஏற்படும். அல்லது ராங் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு நண்பர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தவறான இடத்துல முதலீடு செய்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பணம் டம்ப் ஆகி அப்படியே இருக்கும். இதான் விரயச்சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனையே. பணம் ஏதாவது ஒரு வகையில லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பணம் நஷ்டம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க தொழில் செஞ்சு அல்லது பிசினஸ் மூலம் கடன், இந்த கடன் தான் மேஷராசிக்கு பெரிய பிரச்சனை. கடந்த காலத்துல இருந்து இப்ப வரலுமே தான் சொல்றேன், இந்த கடன் தீருமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு ராகு 11ல வந்ததுனால இந்த நேரத்துல தொழில் செய்தாலும் சரி அல்லது வேலைக்கே போறீங்கன்னா கூட கடந்த காலத்துல வாங்கின சம்பளத்தை விட கொஞ்சம் கூடுதலாக வாங்குவீங்க. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் லாபங்கள்லாம் வரும். அந்த லாபத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு கடனுக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால இந்த 2.5 வருஷத்துல மேக்சிமம் கடனுக்கான ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தான். ஆனா புதிய கடன் படாம இருக்கணும், அதுதாங்க முக்கியம்.
வேலைக்கு போகக்கூடியவர்கள் சில பேர்லாம் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணங்கள் வரும். கடன் வாங்கி கூட்டாளிகளோடு சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் வரும். அதை உங்க சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்யுங்க. கடன் வாங்கி செய்யறத அவாய்ட் பண்ணுங்க. இந்த விரைச்சனி காலகட்டத்துல வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்ய முற்பட்டீங்கன்னா அது பாதிப்பை கொடுக்குமா இல்லையா அப்படின்ற விஷயம் உங்க ஜாதகத்தில் தான் இருக்கு. அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யறது நல்லது. பொது பலனா சொல்லணும்னா அது வேண்டாம் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமாகும். அதாவது விரயத்துல இருக்கக்கூடிய சனி ஏதோ ஒரு வகையில உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை காலி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல லாபத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்நியர்களால் ஆதாயம், தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும். இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவீங்க. அது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கொடுக்கும். லாபங்கள்லாம் வரும் வேலையில. 5ஆம் இடத்துல கேது, பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவாகும். புத்திரபாக்கியத்துக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கிறாரு. சூரியனை பொறுத்தவரை 2ஆம் பாவகத்துல முதல் 15 நாள் இருக்கும். அதனால வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க அவர்களுக்கு கூட நீங்க வரன் பாக்குறீங்க, இத்தனை நாளா வரன் அமையலனாக வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில கூட இல்லத்தில் ஒரு புதிய உறவு வரலாம். அதே போல உங்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு அது கூட இல்லத்தில் ஒரு புதிய வரவு வரலாம். மேலும் இந்த சூரியன் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது ரிஷபத்துல சூரியன் இருந்தாக அரசு பணிக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு தேர்வுகள் எழுதுறீங்கன்னா அதுல வாய்ப்பு இருக்கு. பொது பலனாக ஜாதகத்துல அந்த குடுப்பணியோட நீங்க பிறந்திருக்கணும். அப்படி பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக அரசு பணிக்கு போறதுக்கான அந்த வாய்ப்புகள் இனி வரும் காலகட்டத்தில் நல்லாவே இருக்கு. அது இந்த மாதத்திலே நீங்க தொடக்கலாம். மேலும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 3ஆம் பாவகத்துக்கு போயிடும். மிதுனத்துல சூரியன் இருக்கிறது நட்பு ஸ்தானத்துல இருக்கு. புதனும் இருக்கும் அங்க ஜூன் 6ஆம் தேதியில இருந்து. அதே போல அங்க குரு இருக்கு. குரு மாதத்தோட இறுதியில அஸ்தங்கமாகும். இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியன் புதன் குரு சேர்க்கை 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பாவகத்தை பார்க்கும். அந்த வகையில பாக்கியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க செய்யற முயற்சிக்கேற்ற பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பா அந்த பூர்வீக சொத்து அல்லது வீடு சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகளை இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மாதத்தோட பிற்பகுதியில இருந்து ஜூன் 15ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. விற்க முடியாத சொத்து விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்கன்னா விற்கும். அது பூர்வீக சொத்தாக இருந்தாங்க. அதே போல வழக்குகள் இருக்கு, சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் இருக்குன்னா அதுல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது பாசிட்டிவா உங்க பக்கம் திரும்பும். மேலும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது முக்கியமா பார்க்கணும்னாக்க இந்த இத்தனை நாளா 7க்குரியவன் 12ல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு அல்லது வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. அல்லது எதிர்ப்பாளினரால் நஷ்டம் ஏற்படும். எதிர்ப்பாளினர் உறவில் உஷாரா இருக்கணும். இப்படி எல்லாம் நான் கடந்த 2-3 மாசமா உங்களுக்கு நான் வீடியோல சொல்லியிருக்கிறேன், போட்டிருக்கிறேன் தலைப்பு கூட. ஆனா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்ப்பாளினர் உறவால் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. வாழ்க்கை துணைவரோட ஒரு அந்யோன்யம் இருக்கும். குறிப்பா வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கக்கூடியவராகவே இருப்பாரு. ஆனா முதல் 15 நாள் வாக்குவாதங்கள் செய்யாம இருங்க. குடும்ப உறவுகளோட சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண், பல்லு, தொண்டை அல்லது முகத்துல சில பிரச்சனைகள் வரலாம். உஷாரா இருந்துங்க. மேலும் இந்த காலகட்டத்துல வாக்குவாதம் மட்டும் குடும்ப உறவுகள் கிட்ட செய்யாம இருந்தீங்கன்னாக்க பிரச்சனையே கிடையாது. அதே போல இந்த புதிய நண்பர்கள் வருவாங்க. அல்லது உங்களுக்கு தெரிந்தே சில பேருக்கு நீங்க உதவி செஞ்சுட்டு அவங்களால பாதிக்கப்படுவோம்னு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். அது மேக்சிமம் சில நண்பர்களா இருக்கலாம் அல்லது சில உறவுகளாகவும் இருக்கலாம். உங்களை சுத்தியே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க வாலண்டியா உதவி செய்வீங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்ப உறவு கிட்ட வாக்குவாதம் செய்யாம இருங்க. வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாம போகும். யாருக்கும் வார்த்தை விடாம இருங்க. கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். காதல் இருப்பவர்களுக்கு காதல் கைகூடும். சில பேருக்கு காதலை ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு புதிய உறவுகள் ஏற்படும். இதுதான் இந்த மாதத்தில் சிறப்பாக தான் இருக்கு. பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கன்னாக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலையில் இருப்பவர்கள் ஒரு வேலை கிடைச்ச பின்னாடி இன்னொரு வேலைக்கு மாறுங்க. வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடனை செலுத்துவீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீண்ட காலமாக திருமணம் ஆகலனாக திருமணத்திற்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்யுங்க. அதே போல ஆலங்குடி குரு ஸ்தலம் அங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. போக முடியாதவங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயில்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமையில.
கொண்டக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி ஒரு அபிஷேக அர்ச்சனை செஞ்சீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுலாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கணவன் மனைவி உறவு நிலையில இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கண் பல் போன்ற இடங்களில் பிரச்சனைகள் வரலாம், கவனமா இருங்க. உங்களுக்கு புதிய உறவுகள் வரலாம், எதிர்ப்பாளருடைய நட்பு அல்லது காதல் ஏற்படலாம். அதே போல கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறவர்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. கிருத்திகை 1ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வாக்குவாதங்கள் செய்யாம இருங்க. தெரிந்தே ஒரு உறவுக்கு நீங்க உதவி செய்துட்டு சில மன வருத்தங்களை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெறுவீங்க. நீங்களும் பாத்தீங்கன்னாக்க பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை 1ஆம் மாதத்தில் பிறந்தவங்களுமே பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஸ்ரீரங்கம் போயிட்டு படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செய்யலாம். போக முடியாதவர்கள் வீட்டிலேயே ரங்கநாதருடைய போட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் வரும், பணம் வரும், செல்வம் பெருகும், செல்வாக்கு வரும். எதிர்பாலினரால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும், நிம்மதியா இருப்பீங்க. மொத்தத்தில் இந்த மாதம் பெட்டராகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.